வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 2 கப் குதிரைவாலி அரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருத்துட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியில் நான் அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே காய வைக்க போகிறேன். ஒரு ஃபேனுக்கு கீழே போட்டு கூட நீங்கள் இதை காய வைக்கலாம். ஈரம் ஃபுல்லாக எல்லாமே துணி இழுக்கணும். ஒரு ட்ரையான பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது பவுடர் ஆக்க போகிறோம். நார்மல் அரிசியில் செய்கிற மாதிரி தான் நம்ம குதிரைவாலி அரிசியில் செய்கிறோம். இப்போ இதில் ஏலக்காவும் சேர்த்து நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா மாவு திப்பி திப்பியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி கண்டிப்பாக இல்லாமல் ஆன பிறகு ட்ரையான பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பவுடராக இருக்குது. இதில் இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம புட்டு மாவு எப்போதுமே புட்டு அவிக்கிறதுக்கு அந்த புட்டு மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுவோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. நம்ம கையில் இப்படி எடுத்து பிடிச்சி இப்படி திரும்ப உதுத்தோம் அப்படின்னா பழைய ஸ்டேஜுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதம். இன்னும் இந்த குதிரைவாலி அரிசி கொஞ்சம் தண்ணி கூடவே எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் நிறையாவே தெளித்து, அதாவது கையில் ஈரப்பதம் தெரியணும் அந்தளவுக்கு தண்ணி தெளித்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மாவாக இருக்கணும். ஓகே, இப்போது இட்லி தட்டில் நம்ம இந்த அரைச்ச மாவு எடுத்து வச்சு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிடலாம். நம்ம புட்டு செய்கிற மாதிரியே தான் இது. இன்னும் ரொம்ப ஹெல்தி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த துணியை உள்ளால் மடித்து விடுங்க. மேலே அதாவது மூடுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதுலேயுமே இந்த மாவு ஒட்டிக்கும். நிறைய புட்டு வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டு இட்லி குண்டானில் வச்சுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். வெந்த பிறகு அதோட கலரும் மாறிடும். நம்ம கையில் ஒட்டாமலும் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கையிலையும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பவுலில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டுக்கு தேவையான சர்க்கரை, தேங்காய் 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் அரிசி புட்டை விட இந்த புட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதான். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. அதுவும் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே தான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.